ஆண்டவரும் இரட்சகரும் ஒன்றான மெய் தேவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே 147வது அதிகாரம் சங்கீதம் 3வது வசனம் சொல்லும் ஒரு வார்த்தை, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இந்த பரிசுத்த தேவன் இருதயம் நொறுக்கப்பட்டவன், இருதயத்திலே வேதனை காணப்படுகிறவன், வெளிப்புறமான வேதனை அல்ல, தன் சரீரத்தில் வெளியில் காணப்படக்கூடிய காயங்கள் அல்ல, இருதயத்தில் காணப்படக்கூடிய வேதனை. அந்த இருதய வேதனையை, அந்த இருதயம் நொறுக்கப்பட்ட அந்த இருதயத்தை அவர் குணமாக்குகிற தேவன். ஒரு பழைய பாடல் கூட உண்டு, இதயம் நொறுங்குண்டோர்களை மிதமாய் குணமாக்குகிறார், நறுங்குண்டோர் காயங்களை அருமையாய் கட்டுகிறார், நறுங்குண்டோர் காயங்களை அருமையாய் கட்டுகிறார். தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. பரிசுத்த தேவனை துதிப்பதும் பரிசுத்த தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணுவதும் நமக்கு நல்லது. அவர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே பலவிதமான கசப்பான சூழ்நிலைகள், அனுபவங்கள் அவர்களை வேதனைப்படுத்தி தங்கள் இருதயத்திலே நொறுக்கப்பட்டு, எனக்கு யார் உதவி செய்வார்கள், என் வேதனைகளை யார் அறிவார்கள், என் கண்ணீரை காண்கிறவர்கள் யார், என் புலம்பலை புரிந்து கொண்டவர்கள் யார் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பரிசுத்த தேவன் சொல்லும் வார்த்தை, அவர் அவர்களை குணமாக்குகிறார், அவர் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அதைத்தான் பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 57வது அதிகாரத்தில் அவர் 15வது வசனத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவரும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். இந்த பரிசுத்த தேவன் யாரிடத்தில் வாசம் பண்ணுகிறவர்? பணிந்தவரிடத்தில் வாசம் பண்ணுகிறவர், நொறுங்கின இருதயம் உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறவர், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறவர். நீ நொறுக்கப்பட்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் நீ பலவிதமான கஷ்டங்களினால் நொறுக்கப்பட்டிருக்கிறாயா? பரிசுத்த தேவன் உன்னோடு வாசம் பண்ண சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் உன்னை உயிர்ப்பிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். உன் இருதயம் மரித்து போன இருதயமாய் காணப்படுகிறதா? செத்து போன இருதயமாக, பூமிக்குரிய அநேக பாடுகளினால் அது நொறுக்கப்பட்ட இருதயமாக, எதையும் ஏற்றுக்கொள்ளாத இருதயமாக காணப்படுகிறதா? தேவன் அந்த இருதயத்தை பார்த்து சொல்லுகின்றார், நான் உன்னிடத்தில் வாசம் பண்ணுவேன், நான் உன்னிடத்தில் வாசம் பண்ணுவேன் என்று பரிசுத்த தேவன் சொல்லுகிறார். அவர் நொறுங்கின இருதயத்தை உயிர்ப்பிக்கிற தேவன். அந்த நொறுங்கி போன இருதயம், பலவிதமான உபத்திரவங்களினால் நொறுங்கி போன இருதயத்தை அவர் உயிர்ப்பிக்கிற தேவன், பரிசுத்த தேவன். ஏசாயா 61வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். அதற்கு அடுத்து சொல்லப்பட்ட வார்த்தை, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்று பார்க்கின்றோம். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்களை கட்டுகிறார். அவர் காயம் கட்டுகிற தேவன். இருதயத்திலே பட்ட காயத்தை கட்ட அவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். வெளிப்புறமான காயங்களை கட்டுவதற்கு அநேக மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இருதயத்தில் உண்டான காயத்தை கட்ட அவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அதனால்தான் ஒரு பக்தன் பாடுகிறார், காயங்கள் ஆற்றும்
வைத்தியர், கருத்தாய் விசாரிக்கும் சிநேகிதர், காயங்கள் ஆற்றும் வைத்தியர், கருத்தாய் விசாரிக்கும் சிநேகிதர், குற்றங்கள் யாவையும் மன்னித்து மறக்கும் தயவரர் நீர். அவர் குற்றங்களை மன்னிக்கிறவர், காயங்களை ஆற்றுகிறவர். பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளை, இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிற தேவன், கட்டுகிற தேவன், குணப்படுத்துகிற தேவன் அவர் ஒருவரே. அவர் மட்டும்தான் உன் ஆவியின் கலக்கங்களை, உன் இருதயத்தின் கலக்கங்களை குணமாக்குகிறார். பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வேத புத்தகத்திலே நாம் யோபின் புஸ்தகத்தை எடுத்தோம் என்றால், யோபு பட்ட பாடுகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. ஆனால் அங்கே யோபினுடைய காரியங்களை குறித்து ஒரு சில காரியங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் இப்பொழுது பார்ப்போம். யோபு 5வது அதிகாரத்தை நாம் எடுத்தோம் என்றால், அந்த 5வது அதிகாரத்திலே 2 வசனங்கள் மிகவும் நம் உள்ளத்தை தொடும் வசனம். 18, 19 இந்த 2 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அவர் அடிக்கிறார், அவர் ஆற்றுகிறார். அவர் அடிக்கிறவர், அவர் ஆற்றுகிறார். அவர் காயப்படுத்துகிறவர், அவர் காயம் கட்டுகிறவர். அவர் அடிக்கிறவர், அவர் ஆற்றுகிறவர். பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகள், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய காயங்களை கட்ட ஒருவர் உண்டு, நம்மை ஆற்ற ஒருவர் உண்டு. எருசலேமிலே அவர் நம்மை ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறார். அவர் காயம் கட்டுகிறவர், அவர் நம்மை ஆற்றுகிறவர். 19வது வசனம் சொல்லுகிறது, 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே யோபுக்கு வந்த 6 இக்கட்டுகள் மகா இக்கட்டுகள். அவன் இருதயத்தை முற்றிலுமாய் நொறுக்கி போட்ட இக்கட்டு. அந்த இக்கட்டுகள் இந்த உலகத்திலே எந்த மனிதருக்கும் நேர்ந்திடாத இக்கட்டு. அதுதான் அந்த 6 இக்கட்டு. அந்த 6 இக்கட்டுகளை குறித்து பார்க்கின்ற பொழுது, யோபுக்கு வந்த முதலாவது இக்கட்டு யோபு 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை. சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே முதலாவது அவனுக்கு உண்டான இக்கட்டு, சபையர் அவைகள் மேல் விழுந்து என்று சொல்லி யோபினுடைய மொத்த கால்நடைகளும் அங்கே வெட்டி சாய்க்கப்பட்டது. அங்கே வேலையாட்களும் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள். ஒரே ஒரு வேலையாள் மட்டும் ஓடி வருகிறான். ஐயா, நம்முடைய நிலத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த மொத்த வேலையாட்களையும் வெட்டி போட்டார்கள், அத்தனை கால்நடைகளை கொன்று போட்டார்கள் என்று அவனிடத்தில் வந்து சொல்லும் பொழுது அவன் இருதயம் எத்தனை பதைத்திருக்கும், எவ்வளவு அவன் இருதயம் வியாகுலப்பட்டிருக்கும். ஐயோ, என்னுடைய கால்நடைகள் எல்லாம் கொன்று போட்டார்களே என்று அவன் புலம்பியிருப்பான். இது அவனுக்கு உண்டான முதல் இக்கட்டு. ஆனால் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதே பாருங்க, அப்படி அங்கே இந்த காரியத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கும் போதே வேறொருவன் வந்து என்று 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். முதலாவது சபையர் மூலமாக அழிவு. 2வதாக வானத்திலிருந்து அக்கினி விழுந்து அத்தனை ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. இது 2வது இக்கட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது இக்கட்டு 17வது வசனத்திலே, இப்படி
பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்று சொன்னான். அங்கே ஒட்டகங்களை மேய்த்துக் கொண்டிருந்த ஒருவன், அங்கே கல்தேயர் கூட்டம் வந்து ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு போனார்கள், வேலையாட்களை வெட்டி போட்டார்கள் என்று சொல்லி 3வது ஒரு மிகப்பெரிய அழிவு, யோபுவுக்கு உண்டான அழிவு. பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 4வது யோபுவுக்கு வந்த பேரழிவு, இக்கட்டு. 19வது வசனம், வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்று அங்கே அந்த வார்த்தையை யோபு கேட்கிறான். இது 4வது இக்கட்டு. யோபின் பிள்ளைகள் அத்தனை பேரும் மரித்து போனார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அத்தனை பேரும் மரித்து போனார்கள். எத்தனை வேதனையான ஒரு காரியம். யோபுக்கு 3 பெண் பிள்ளைகள், 7 ஆண் பிள்ளைகள், 10 பிள்ளைகள் கொண்ட யோபு. அந்த 10 பிள்ளைகளும் அந்த வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து மரித்து போனார்கள் என்று 4வதாக அவனுக்கு செய்தி வருகிறது. தன் சால்வையை கிழித்தான், தன் தலையை சிரைத்தான், தரையிலே விழுந்தான். அங்கே அவன் சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நான் மறுபடியும் அவ்விடத்திற்கு நிர்வாணியாய் திரும்புவேன் என்று சொல்லி யோபு அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி இந்த 4 இக்கட்டுகளுக்கு பிறகு அவன் செலுத்திய ஸ்தோத்திரத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை உபத்திரவங்கள் நெருக்கும் பொழுது, பிரச்சனைகள் மிக அதிகமாக பெருகும் பொழுது, எத்தனை பேருக்கு தேவனை துதிக்க வேண்டும் என்கிற உணர்வு இருக்கிறது, அவரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய சமூகத்திலேயே நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கை, அந்த வைராக்கியம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? கர்த்தருக்கு மகிமை. சோர்ந்து போகிறார்கள், இருதயம் சோர்ந்து போகிறது. இப்படிப்பட்ட வேதனை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில எந்த மனிதனுக்கும் வரவில்லை. ஆனாலும் அங்கே யோபுவை குறித்து வார்த்தை சொல்லுகிறது, அவன் இவை எல்லாவற்றிலும் தன் வாயினால் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. குறை சொல்லாத வாய், பாவம் செய்யாத மனிதன் யோபு. 4 இக்கட்டுகளுக்கு பிறகு அவன் பாவத்தை செய்யாமலும் குறை சொல்லாமலும் இருந்தான். கர்த்தருக்கு பிரியமானவர், வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் உலகத்தை ஜெயித்தார். சோதனை நாட்களில், வேதனை நாட்களில் நாம் தேவனை உறுதியாய் பிடித்து கொண்டோம் என்றால், அவர் மீது நம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் மாறாமல் முடிவு பரியந்தம் நாம் உறுதியில் நிலைத்திருப்போமானால், பரிசுத்த தேவன் நாம் எந்த காரியத்தில் உறுதியாக இருந்தோமோ அந்த காரியங்களிலெல்லாம் ஒரு சமாதானத்தை அவர் தருவார். அதைத்தான் பரிசுத்த வேதம் சொல்கிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோட அவனை காத்துக்கொள்கிறார். அவர் பூரண சமாதானத்தோட அவருடைய பிள்ளைகளை காத்துக்கொள்கிறார். யாரை? உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை. உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனசு, முடிவு பரியந்தம் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கின்ற மனசு. அப்படிப்பட்ட மனம் நமக்கு காணப்படும் என்றால், பரிசுத்த தேவன் மெய்யாகவே அவர் வைத்திருக்கின்ற சமாதானத்தை அந்த சூழ்நிலை மேல் நமக்கு தருவார். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லும். 5வது இக்கட்டு, யோபு 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே காணப்படக்கூடிய இக்கட்டு. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சன் தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். 5வது இக்கட்டு யோபுவுக்கு சரீரத்தில் காணப்பட்ட பலவீனம், வியாதி.
அவன் சரீரம் முழுவதும் வேதனை, தலை முதல் கால் வரை வேதனை. தேய்த்து கொண்டே இருப்பான், சொரிந்து கொண்டே இருப்பான், உடல் முழுவதும் காயங்கள். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அந்த மகா கொடிய வேதனையிலும் கூட அவன் தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. 6வது இக்கட்டு. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னார். இதுதான் மிக மிக வேதனையான ஒரு இக்கட்டு. தேவனால் இணைக்கப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்பது தேவனால் இணைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. மனைவியை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, விலாயுதம், அவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் ஆனவள், 10 பிள்ளைகளை பெற்றவள், குடும்பமாய் வாழ்ந்தவள், சௌகரியமாய் சம்போகமாய் வாழ்ந்தவள், அவனுடைய ஆஸ்திகளை எல்லாம் அனுபவித்தவள். ஆனால் அவனுக்கு கஷ்டம் என்று வந்த பொழுது அவனை தூஷித்தவள். நல்லா இருக்கும் போதெல்லாம் அந்த அம்மாவுக்கு நல்லா இருந்துச்சு, எல்லாமே குடும்ப சந்தோஷமா இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. 10 பிள்ளைகளை அந்த அம்மா பெற்றெடுத்தான். அந்த அளவுக்கு குடும்பத்தில் அந்யோன்யம், ஐக்கியம், பாசம், பாச பிணைப்பு, அன்பு எல்லாமே ருத்திர தாண்டவம் ஆடிச்சு. ஆனா எல்லாம் போய் அவனுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ என்ன பார்க்கவா ஒன்ன பார்க்கவா அப்படிங்கிற சூழ்நிலை. அதனால அந்த அம்மாவுக்கு எல்லாம் மறந்து போச்சு, கடந்து வந்த பாதைகள் மறந்து போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க, கடந்து வந்த பாதைகளை மறந்து போகிறாங்க. பரிசுத்த தெய்வம் நம்மை மறப்பதில்லை. நம்ம எந்த இடத்துல இருந்து புறப்பட்டு வந்தோம் அப்படிங்கறத ஆண்டவர் மறக்கல. இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறோம் அப்படிங்கறத ஆண்டவர் மறக்கல. ஆனா நாம மறந்துடுறோம் எந்த நிலைமையில் நம்ம இருந்தோம், இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு. அதனால நம்மை நடத்தி கொண்டு வருகிற தேவனை நாம நினைச்சு பார்க்கணும். நான் கஷ்டப்படும் போது என் கூட ஆண்டவர் இருக்கிறார், நான் சந்தோஷமா இருக்கும்போது என் கூட ஆண்டவர் இருக்கிறார். இங்க யோபு கஷ்டப்படும் போது தேவன் அவன் கூட இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பல முறை நம்ம படிச்சிருக்கிறோம், வார்த்தையிலேயே நம்ம தியானிச்சிருக்கிறோம். அப்போ நீ கஷ்டத்தின் மத்தியில உன்னுடைய நம்பிக்கையை தேவன் மீது வைக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்தின் மீது வைக்க கூடாது. இங்கே யோபுவுக்கு பிழைப்புக்கு உண்டான அத்தனை ஆதாரங்களும் அவனை விட்டு போனபடினாலே, யோபுனால எதுவும் ஆவாது, அவனால வேலைக்கு ஆவாதுன்னு அவன் மனைவிக்கு தெரிஞ்சதுனால ஒன்னா வாழ்ந்து ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே கட்டில் படுத்து தூங்கி ஒரே மாதிரி உரிமை பாராட்டி குடும்பமாய் வாழ்ந்த அந்த மனைவி இந்த கணவனை பார்த்து சொன்ன வார்த்தை, செத்துப்போ, என்னது செத்துப்போ, எதுனா குடிச்சு சாவு. என்ன வேதனையான வார்த்தை. ஒரு புருஷனை மனைவி சொன்ன வார்த்தை, செத்துப்போ, உன்னால ஒரு பிரயோஜனம் கிடையாது, செத்துப்போ. மிக கடினமான ஒரு வார்த்தை. ஏன்னா அவனால எந்த பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ சொன்ன வார்த்தை, செத்துப்போ. இப்ப இந்த 6 இக்கட்டுகள், இதுல இந்த 6வது இக்கட்டு அதுதான் சூப்பர் இக்கட்டு. என்ன இக்கட்டு அப்படின்னா, ஜீவனை அழித்துக்கொள் என்ற இக்கட்டு. கடைசியா வந்த விஷ வார்த்தை. அந்த வார்த்தை என்ன வார்த்தை? விஷ வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புத்தகத்திலே மிக அருமையாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரம், யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனம், நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. 8வது வசனம் சொல்லுகிறது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. இங்கே யோபின் மனைவியினுடைய நாவு சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்த நாவாக மாறிப்போனது. செத்துப்போ என்று சொன்ன வார்த்தை.
அதுவும் எப்படி சாவு? நீ சாதாரணமா சாவாத. நீ யாரை நம்பிட்டு இருந்தையோ அந்த தேவனை தூஷித்து செத்துப்ப, அவ்வளவுதான். அந்த தேவனை நீ திட்டு, அந்த தேவனை நீ தூஷித்து அதுக்கு பிறகு நீ செத்து போயிடு. ஆமா, இதுதான் கடினமான இருதயம். இதுதான் மிகவும் மோசமான இருதயம். தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று மிக துணிகரமாக யோபினிடத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சொன்ன அவன் அன்பு மனைவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்ன யோபின் மனைவி. சற்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். இதுதான் 6வது இக்கட்டு. ஜீவனை விடு என்று சொல்லி அவள் அங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறாள், செத்து போ, உன் ஆத்மாவை மரணத்திற்கு ஒப்புக்கொடு. ஆமா, தேவன் தந்த பூரண ஆயுசு நாட்களுக்குள் நீ செல்லாமல் உன் ஆத்மாவை மரணத்துக்கு ஒப்புக்கொடு என்று யோபினிடத்துல அவங்க மிஸ்ஸஸ் சொல்றாங்க. யார் சொல்றாங்க? அவங்க மிஸ்ஸஸ் சொல்றாங்க. பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் யோபுவுக்கு தெரியும் கர்த்தருடைய வார்த்தை. யோபு 14வது அதிகாரம் 1வது வசனம், ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனாய் இருக்கிறான். அவன் ஒரு பூவை போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான் என்று யோபுவுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவுக்கு மிக தெளிவாக தெரியும். 5வது வசனம், அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். என்னுடைய நாட்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என்னுடைய மாதங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அதனால நீர் குறிக்கப்பட்ட நாளுக்கு முன்பாக நான் மரணத்திற்கு செல்வது என்னை பாதாளத்திற்கு கொண்டு செல்வதற்கு சமம். அதனால் என்னை பார்த்து என் மனைவி சொன்னாள், நீ உன் தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்று எல்லோரும் நினைத்தார்கள். அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உடம்புலையும் சாவுக்கு ஏதுவான வியாதி. அப்படி இருந்தும் என் மனைவியும் என்னை புறக்கணித்து விட்டாள். அப்படி இருந்தும் என் சரீரத்தை நான் சாவுக்கு ஒப்புக் கொடுக்க துணியவில்லை. இன்றைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையில உபத்திரங்கள் வரும்பொழுது நம்ம அநேக முறை நம்ம டிவியில பார்க்கிறோம், தொலைக்காட்சியில பார்க்கிறோம், சேனல்ஸ்ல பார்க்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் கடன் பிரச்சனையினாலே தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். கணவன் மனைவிக்கு இடையிலே உண்டாகக்கூடிய கருத்து வேறுபாடு, சண்டை நிமித்தம் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். தங்கள் படிப்பிலே எதிர்பார்க்கின்ற மார்க் வராதபடினாலே, ஒருவேளை படிப்பில் தோல்வியுற்றால் எக்ஸாம் ரிசல்ட்ல தோத்து போனா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்பெல்லாம் ரீசெண்ட் எலெக்ஷன்ல தோத்தா கூட தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் தோல்வியை தாங்க முடியாத தற்கொலை, வார்த்தையை தாங்க முடியாத தற்கொலை, சூழ்நிலைகளை பார்க்க முடியாத இருதயம். அதனால அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இங்கே யோபுவுக்கு காணப்பட்ட 6 இக்கட்டுகளும் அவனை பாதாளத்துக்கு கொண்டு செல்லும் இக்கட்டு. நிச்சயமா, ஏன்னா அவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருந்த ஒரு பர்சன். அப்போ அவங்ககிட்ட அவ்வளவு கால்நடைகள், அவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ், அத்தனை பேருக்கு ஆஸ்தி, பிள்ளைகளுக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்கணும். இப்போ அவனுக்கு எதுவுமே இல்லைன்னு ஆகி போச்சு. அவன் சொத்து இருந்த என்ன பிரயோஜனம்? அவனுக்கு எதுவுமே இல்லை. அதனால அவன் சாவுறது நல்லது அப்படிங்கிறது எல்லாரும் முடிவு பண்ணிட்டான். இவன் இருந்து என்ன பிரயோஜனம்? இவனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால இவன் சாவுறது தான் பெஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா யோபுவுக்கு நல்லா தெரியும், என் நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறையா, என்னுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், என்னுடைய மாதங்களின் தொகை தேவனிடத்தில் இருக்கிறது. உம்மிடத்தில் பக்கத்தில் பார்த்து சொல்ல போறீங்க, என்னுடைய மாதங்களின் தொகை யாரிடத்தில் இருக்கிறது? தேவனிடத்தில் இருக்கிறது. அவர்கிட்ட தான் இருக்கு என்னுடைய ஜீவன்.
என்னுடைய ஜீவன் தேவனிடத்தில் இருக்கிறது. அவர் ஜீவனுக்கு அதிபதி, அவர் ஜீவாதிபதி. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்ட யோபு பிள்ளைகளை ஆதாயப்படுத்திக் கொண்டான், சொத்துக்களை ஆதாயப்படுத்திக் கொண்டான், கால்நடைகளை ஆதாயப்படுத்திக் கொண்டான், நல்ல மனைவி, நல்ல நண்பர்கள், இந்த எல்லாத்தையும் ஆதாயப்படுத்திக் கொண்டான். ஆனாலும் அவன் ஆதாயப்படுத்திக் கொண்ட அத்தனையுமே இப்பொழுது அவனுக்கு வீண். இப்பொழுது அவனுக்கு அதைத்தான் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்து. அதனால்தான் பரிசுத்த தேவன் சொல்றாரு, ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவனுக்கு லாபம் ஒண்ணு இல்லையே. அதுதான் யோபுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. நான் இத்தனையும் ஆதாயப்படுத்தினேன், இன்னைக்கு எதுவுமே எனக்கு இல்லாம போயிடுச்சு. இப்போ என் மனைவி கடைசியா ஒரு காரியத்தை நஷ்டப்படுத்த சொல்றான். எதை நஷ்டப்படுத்த சொல்றா? ஜீவனை நஷ்டப்படுத்த சொல்றான். ஆனா பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நான் எப்படி என் ஜீவனை நஷ்டப்படுத்த முடியும்? என் நாட்கள் இவ்வளவு என்று தேவனால் குறிக்கப்பட்டிருக்கிறதே, அவர் குறிக்கப்பட்ட நாட்களுக்கு முன்பாக நான் எப்படி என் முடிவை தீர்மானித்துக் கொள்ள முடியும்? பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மிக தெளிவாக யோபுவுக்கு தெரியும், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் தரும் ஜீவன், சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 6 இக்கட்டுகளுக்கு தேவன் நீங்களாக்கினார். அதுதான் நம்ம 6வது இந்த யோபு 5வது அதிகாரத்துல நாம 18வது 19வது வசனத்துல படிச்சோம். 6 இக்கட்டுகளுக்கு உண்மை நீங்களாக்குவார். இப்போ அதற்கு அடுத்த பாயிண்ட் தான் முக்கியமானது. 7ஆவதிலும் பொல்லாப்பு உண்மை, 7ஆவதிலும் பொல்லாப்பு உன்னை எது தொடாது? ஆமா, பொல்லாப்பு உன்னை தொடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மிகப்பெரிய பொல்லாப்பு தன் ஜீவனை அழித்து கொண்டு விட வேண்டும் என்கின்ற பொல்லாப்பு கர்த்தருக்கு பிரியமானவர். யோபு நீதிமானா அல்லது அவன் பாவியா? நீதிமான். யோபு நீதிமான் தானே? அதுல எதனா மாற்று கருத்து இருக்கா? அல்லேலூயா. யோபு நீதிமான். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல். கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்குதான்? அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. இப்போ கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்ப யோபு மேல நோக்கமா இருந்துச்சா இல்லையா? அடுத்து அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இங்கே யோபின் புத்தகத்திலே பார்த்தோம், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது, பொல்லாப்பு உம்மை தொடாது என்று பார்த்தோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எல்லா உபத்திரவமான சூழ்நிலைகள் மத்தியில் தேவாதி தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகள் மேல் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே பொல்லாப்பு தொடாது, பொல்லாப்பு தொடாது. இரட்டை வேஷம் போடுகிறவர்கள் மேல் பல காரியங்கள் நடக்கலாம். ஆனால் முடிவு பரியந்தம் பரிசுத்த தேவன் மீது நம்பிக்கை வைத்து உறுதியாய் இருக்கிறவர்கள் வாழ்க்கையை பொல்லாப்பு தொடாது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 10-11 வசனங்கள் சொல்லுகிறது, ஜீவனை விரும்பி
நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அல்லேலூயா. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். யோபு உபத்திரவத்தில் இருக்கிறாப்லையா அல்லது ஹாப்பியா இருக்கிறாரா? அவங்க மனைவி யோபுட்ட பேசிட்டு இருக்கும்போது உபத்திரவத்தில் இருக்கிறாப்லையா ஹாப்பியா இருக்கிறாப்லையா? கொஞ்சம் உபத்திரவமா மகா உபத்திரவமா? இந்த மகா உபத்திரவத்திலையும் யோபுனுடைய எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணம் தெரியுமா? ஜீவனை விரும்புகிற எண்ணம். அல்லேலூயா. அங்கே தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் இல்லை, ஜீவனை வெறுத்த எண்ணம் இல்லை, மரித்து போகும் எண்ணம் இல்லை. அவன் ஜீவனை விரும்பினான், நல்ல நாட்களை காண வேண்டும் என்று அவன் இருந்தான். பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடுக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்தான். அல்லேலூயா. அதுதான் இங்க நம்ம பார்த்த காரியம். பொல்லாப்புக்கு தன் நாவை, அவன் கபடுக்கு தன் உதரை விலக்கி காத்தான். அங்க என்ன சொன்னான்? அவங்க மனைவியை பார்த்து அந்த வார்த்தையை அவங்க மனைவி சொல்லும் பொழுது அவன் சொன்னது, அட போமா, நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுற, பைத்தியம் மாதிரி பேசாத. லோக்கல்ல சொன்ன அப்படி, பைத்தியம் மாதிரி பேசாத. தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் இங்க நல்ல கவனமாக கவனிங்க. உபத்திரவத்தின் மத்தியில யோபு தன் மனைவியை பிரிச்சானா? நான் சொல்றானா நாம்னு சொல்றானா? எத்தனை எப்படிப்பட்ட ஒரு நல்ல புருஷன் பாருங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? சொல்றான், தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம், நன்மையை பெற்ற நான் என்று சொல்றேன். ஏன்னா அவனை நாம் என்று தன் மனைவியை சேர்த்து கொள்கிறான். தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றார். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. வேதம் சொல்லுகிறது, உதடுகளின் பேச்சு வறுமையை மாத்திரமே தரும். தன் உதடுகளினால் பாவம் செய்யாத யோபு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவர்கள் தன் நாவை காக்க வேண்டும், தன் உதடுகளை காக்க வேண்டும். இங்கே நாவை பொல்லாப்புக்கு விலக்கினவன், உதடுகளை கபடத்திற்கு விலக்கினவன். அதனால்தான் அங்கே யோபின் புத்தகத்திலே நாம் பார்த்தபோது 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. அல்லேலூயா. 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது என்று அங்கே பரிசுத்த தேவனுடைய வார்த்தை அங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே பலவிதமான உபத்திரவங்களினாலே நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட்டாலும், நம்முடைய இருதயத்தில் இந்த பூமிக்குரிய உபத்திரவத்தினாலே காயங்கள் காணப்பட்டாலும், பரிசுத்த தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை உள்ள பிள்ளைகள் வாழ்க்கையிலே பொல்லாப்பவர்களை தொடாது. பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் புத்தகம் 27வது அதிகாரத்திலே யோபின் உத்தமத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். 27வது அதிகாரம் 1 முதல் சத்தமா வாசி பார்ப்போம். என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. கசப்பாகிற சர்வ வல்லவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி 5வது வசனம் படிங்க. எனக்கு தூரமாய் இருப்பதாக. ரொம்ப அருமையா சொல்றாப்புல, நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. அதாவது அவிசுவாசமான வார்த்தைகளை யார் என்கிட்ட வந்து பேசினாலும் சரி,
அந்த வார்த்தை எனக்கு தூரமா இருக்கட்டும். என் பக்கத்துல அந்த வார்த்தை வேண்டாம். என்ன வார்த்தை? அவிசுவாசமான வார்த்தை. யார் அவிசுவாசமான வார்த்தைகள் என்னிடத்தில் பேசினாலும் சரி, அந்த வார்த்தை எனக்கு தூரமாய் இருக்கட்டும் என்று சொல்லி, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்க மாட்டேன். என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, என் உத்தமத்திலிருந்து நான் விலகவே மாட்டேன். யோபனுடைய டிக்ளரேஷன். நான் என் உத்தமத்திலே நிலைத்திருப்பேன், என்ன கஷ்டம் வந்தாலும் சரி. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, நான் எது நடந்தாலும் சரி, எங்க அப்பாவை தேடுறத நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில ஜெயமுள்ள முடிவை கொண்டு வரும், ஆசீர்வாதமான முடிவை கொண்டு வரும். பிரசங்கியின் புத்தகத்தில் அநேக புலம்பல்கள் இருந்தாலும், பிரசங்கி கடைசி அதிகாரம் கடைசி வசனம், காரியத்தின் கடைத்தொகையை பார்ப்போமாக. அவ்வளவு. முடிவு என்ன? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உலக பிரயாணத்துல, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில உன்னுடைய முடிவு சாட்சி எப்படி இருக்கு? நல்லா வாழ்ந்தாம்பா, நாசமா போயிட்டாம்பா, அப்படி இருக்கக்கூடாது. முடிவு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கப்பா, இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்கப்பா. ஹல்லேலூயா. உன்னுடைய முடிவு வெளிச்சமா இருக்கணும். உன்னுடைய முடிவு இருட்டா இருக்கக்கூடாது. உன்னுடைய முடிவு அந்தகாரமா இருக்கக்கூடாது. உன்னுடைய முடிவு பரிசுத்த தேவனுடைய பிரசன்னமும் மகிமையும் சத்துவமும் வல்லமையும் கிருபையும் நிறைந்த சாட்சியுள்ள முடிவாய் காணப்பட வேண்டும். அதுதான் காரியத்தின் கடைத்தொகை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதைத்தான் இங்கே யோபு சொல்லுகிறார். என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கு. அதுக்கடுத்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் யோபு, 6வது வசனம். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். ஆமா, எனக்கு ஒரு கோட்பாடு, எனக்கு ஒரு குறிக்கோள். என் விசுவாசத்தை நான் ஸ்ட்ராங்கா பிடிச்சிருப்பேன். நீதி என்றால் விசுவாசம். ஆபிரகாமின் விசுவாசம். ஆபிரகாம் ஸ்ட்ராங்கா பிடித்திருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு ஆதியாகமம் 15:6, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக. அப்ப நீதி என்பது தேவன் மீது வைக்கக்கூடிய விசுவாசம். அந்த விசுவாசத்துல நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஆமா, அந்த விசுவாசத்துல இங்க வசனம் சொல்லுது, கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். விட்டும்பு பிடி, அதான் கெட்டியான விட மாட்டேன். என்ன வந்தாலும் நான் தேவனை விட மாட்டேன். ஆமா, என்ன ஒரு விசுவாசம் இந்த வசனம். அதற்கு அடுத்து சொல்லுகிறார், அதை நான் விட்டு விடேன், நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. என் இருதயம் என்னை நிந்திக்காது. ஆமா, என் இருதயம் ஒருபோதும் என்னை நிந்திக்காது. இதயம் நொறுங்கிடினும் ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கிடினும் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அழைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார்,
நாம் நம்முடைய உபத்திரவத்தின் மத்தியிலே அவரை தொழுது கொள்ளக்கூடிய, முழு இருதயத்தோடு தொழுது கொள்ளக்கூடிய, அவரோடு போராடி ஜெபிக்கக்கூடிய அனுபவத்திற்குள் நாம் வர வேண்டும். அதைத்தான் பரிசுத்த தேவன் இந்த விசேஷித்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நீ உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் உன் விசுவாச ஓட்டத்திலே எந்த இடரலும் இருக்கக்கூடாது. நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயக்கூடாது. நீ நேர்வழியாய் ஓட வேண்டும். தேவன் காட்டும் வழியில் நீ செல்ல வேண்டும். அப்பொழுது உன் பாதையில் அவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். அதைத்தான் இந்த வேதம் நமக்கு சொல்லும். யோபு 23வது அதிகாரம் 16, 17 வசனங்கள் நமக்கு சொல்லும் வார்த்தை என்ன? யோபு 23வது அதிகாரம் 16, 17. தேவன் இருதயத்தை இளக்கரிக்க பண்ணினார். சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார். தேவன் என் இருதயத்தை இளக்கரிக்க பண்ணினார், சோர்ந்து போக பண்ணினார். சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார். என் இருதயம் கலங்கினது, என் இருதயம் சோர்ந்து போனது. என் இருதயத்தில் இளைப்பாறுதல் இல்லை. இளைப்பாறுதல் இல்லாத இருதயம். என்னை சுற்றி இருந்த அத்தனை ஜனங்களும் நான் மரித்து போவேன், என் வியாதி நிமித்தம் இந்த பூமியிலே நான் இருக்க மாட்டேன். என் நண்பர்களுடைய எண்ணமும் அப்படித்தான், என் உறவுகளின் எண்ணமும் அப்படித்தான், என் மனைவியின் எண்ணமும் அப்படித்தான். என்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் என் ஆத்ம மரணத்திற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். என் ஆத்மா பாதாளத்திற்கு செல்வதற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் நான் என் தேவன் தரும் இளைப்பாறுதல் மேல் விசுவாசத்தோடு இருக்கின்றேன். அல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. யோபு சொன்ன வார்த்தை, யோபு 23:14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எங்கள் சுகமாய் தங்கிடுவே. சிலுவை நிழல் எங்கள் பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு இளைப்பாறுதல் ஒருவர் தருவார், அவரை நம்பி நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற விசுவாசம், என்ற விசுவாசம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? நம்முடைய விசுவாசத்தை தேவன் மீது ஒரு நாள் வைத்திருக்கிறோமா, ஒரு மாதம் வைத்திருக்கிறோமா, ஒரு வருடம் வைத்திருக்கிறோமா, அல்லது அந்நாளை போல 10 வருடம் வைத்திருக்கிறோமா, அல்லது ஏவாளை போல 24 வருடங்கள் வைத்திருக்கிறோம், 10 வருடம் 24 வருடங்கள் வைத்திருக்கிறோமா, ஆபிரகாமை போல, அல்லது எலிசபெத்தை போல நீண்ட நாட்கள் வைத்திருக்கிறோமா, அல்லது மனோவாவின் மனைவியை போல நாம் விசுவாசத்தை வைத்திருக்கிறோமா, அல்லது ராகேலை போல 20 ஆண்டுகள் வைத்திருக்கிறோமா? தேவன் மீது என்னிடத்தில் காணப்படக்கூடிய விசுவாசத்தின் அளவு என்ன? இன்றைக்கு 30 நிமிஷம் 40 நிமிஷத்துக்கு மேல செய்தி போனாலே, 1 மணி நேரத்துக்கு மேல போனாலே தாங்க முடியல, உடம்பெல்லாம் எரியுது.
முடியல, கை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி இழுக்குது, தலை சொரியிற மாதிரி இருக்குது, போயே ஆகணும் வெளியே. ஐசியூல சிஎம்சியில் படுத்திருக்கும் போது முடியாது. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி படுக்க வச்சிருக்கும் போது 24 மணி நேரத்துக்கு கண்ணு திறக்காது, அனஸ்தேசியா கொடுத்து. அதற்கு பிறகுதான் கண்ணு திறக்கும். அப்ப அவசரப்பட முடியாது. வயிற்று வலியில துடிக்கும் போது அந்த வலி நிக்கிற வரைக்கும் அவசரப்படவே முடியாது. நின்னே ஆகணும். 30 நிமிஷத்துல வேலைக்கு ஆகாது. உன்னுடைய விசுவாச அளவு எப்படி இருக்கிறது? உன்னுடைய விசுவாச அளவு இன்றைக்கு தேவனோடு ஒத்து போகிறதா, அல்லது சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் மருத்துவமனையில் காண்பிக்கப்படும் இசிஜியை போல ஏறி இறங்குகிறதா? விசுவாச அளவு ஏறும். அதற்கு பிறகு மகா உபத்திரவத்தின் மத்தியிலே அப்படியே புல்டோசரை வச்சு குழி வெட்டுற மாதிரி கீழே வரைக்கும் இறங்கும். ஆமா, என்ன பண்றது? நானும் ஆண்டவர் நம்புறேன், என் கஷ்டம் தீரல. ஆண்டவர் என்னைக்கு என்ன தீர்க்கிறாரோ, கஷ்டத்தை தீர்க்கிறாரோ, அன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வரேன். அது வரைக்கும் வரல. இப்ப விசுவாசம் எங்க போகுது? கீழே குழிக்குள்ள போகுது. ஆமா, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு, நல்லா இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு வரேன். இப்ப விசுவாசம் சருன்னு மேல வருது. பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளே, யோபின் விசுவாசம் எப்படி இருந்தது என்பதை நாம் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். யோபு சொல்லும் வார்த்தை, யோபு 23:12, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அதிகமாய் காத்து நான் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை விட என் தேவனுடைய வார்த்தையை நான் அதிகமாய் நேசிக்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி நேசிக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி இல்ல, பீஸ் இல்ல, கறி சோறு இல்ல, சான்ஸே இல்ல, சாப்பாடு வேண்டாம், வெறும் ரசம் மட்டும்தான் இருக்கு, சாப்பிட முடியாது. ஏன்? ஏன்னா என்னுடைய சரீரத்திற்கு போஜனம் எனக்கு பிரியமா இல்ல. ஆனால் யோபு சொன்ன வார்த்தை, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் வார்த்தை முக்கியம். நான் சாப்பிடுற சாப்பாட்டை விட எனக்கு வார்த்தை தாங்க முக்கியம். யோபு சொல்றாங்க. கூட்டங்களுக்கெல்லாம் நாங்க போகும்போது 1:30 மணிக்கு மேல மெசேஜ் கூடிக்கிட்டே போகுதுன்னா, கடந்த வருஷத்துல ஒரு மீட்டிங் நடந்தது, கிட்டத்தட்ட 3000 பேர் அந்த மீட்டிங்ல கூடினாங்க. ஈஸ்டர் மலையில போதகர் செய்தி கொடுத்துக்கிட்டே இருந்தார். 1/2 மணி நேரத்துல முடிப்பேன்னு சொன்னவர் 2 மணி நேரத்துக்கு மேல கொடுத்துட்டு இருக்கிறார். 1:30 மணிக்கு முடிக்க வேண்டிய ஒரு மணி 2:45 ஆச்சு. 3000 பேர்ல 1000 பேரை காணோம். அல்லேலூயா! 1000 பேர் தலைமறைவு. காரணம் சாப்பாடு. வயிறு எரியுதே, சாப்பாடு இல்லையே. அவர்கள் அத்தனை பேரும் வேஷக்காரர்கள். அவர்கள் விசுவாசத்தின் அளவு வயிறு. அவர்கள் விசுவாசத்தின் அளவு வயிறு. வயிறு என்ன அளவோ அதுதான் அவங்க விசுவாச அளவு. பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் நான் தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் காத்துக்கொண்டேன். ஏன்? மனம் மாற அவர் மனிதன் அல்ல. பரிசுத்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய தீர்ப்பு ஒரே தீர்ப்பு தான். ஐயோ, என் பிள்ளை உடம்பெல்லாம் கிழிச்சுக்குதே, முட்டி போட்டு அப்படியே படிக்கட்டா அப்படியே ரத்தம் வர்ற மாதிரி ஏறுதே, அதனால உடனே தீர்ப்பு கொடுத்துருவோம். என் பிள்ளை 21 நாள் சோறு தண்ணி இல்லாம அப்படியே சாவர கண்டிஷன் வந்துருச்சு, தீர்ப்பு கொடுத்துருவோம். கிடையாது. மனம் திரும்பினாதான் தீர்ப்பு. அல்லேலூயா! மனம் திரும்பினாதான் தீர்ப்பு. ஏன்னா வசனம் சொல்லுது, அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அந்த மனம் திரும்பினால்தான் தீர்ப்பு. அந்த மனம் திரும்ப வேண்டும் என்றால் வார்த்தை இருதயத்திற்குள் கிரியை செய்ய வேண்டும். வார்த்தை இருதயத்திற்குள் கிரியை செய்ய வேண்டும். அந்த வார்த்தை இருதயத்திற்குள் இல்லை என்றால் பல நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் தவறான முடிவுக்கு நேராக செல்கிறார். அதான் உண்மை. தவறான முடிவை எடுக்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவரோ என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்?
அவரை யாரும் திருப்ப முடியாது. கொஞ்சம் யூட்டர்ன் போடுங்க ஆண்டவரே, முடியவே முடியாது. அவர் யூட்டர்ன் போட மாட்டார். அவர் என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரோ அந்த டைம் தான். அவருடைய அந்த அளவை யாரும் திருப்ப முடியாது. அவர் திருப்ப சொல்றது அவருடைய அளவு இல்லை, நம்முடைய விசுவாச அளவு தான் அவர் திருப்ப சொல்றார். அல்லேலூயா, அதான் உண்மை. அவரோ என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். அவருடைய சித்தத்தின்படி தான் அவர் செய்வார். அதனால தான் பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளை அடிக்கடி நான் சொல்லுவேன், அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ, அவருடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்ய நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான ஒரு பாட்டு உண்டுல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், கலவின நானே கலவும் நீரே நாதா, கலவின நானே கலவும் நீரே நாதா, சுகவின நானே சுகமும் நீரே நாதா, சுகவின நானே சுகமும் நீரே நாதா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என் சித்தம் அல்ல. அல்லேலூயா. என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி நான் வாழ விரும்பல, உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பா, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி வாழ நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி என்னை கொண்டு செல்லுங்க அப்பா அப்படின்னு என்னைக்கு வாயை திறந்து நீ நான் சொல்றமோ அப்பவே உன்னுடைய குஷ்டம் உன்னை விட்டு போயிடும். ஆமா, என்றைக்கு உம்முடைய சித்தத்தின்படி வாழ நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், உம்முடைய சித்தத்தின்படி நடத்தி செல்லுங்க அப்பா என்று சொல்லி அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் வார்த்தையின்படி ஆக கிடவது நீ போ என்று சொல்லி ஆண்டவர் 10 குஷ்டரோகிகளுக்கும் ஒரே நேரத்தில் சுகத்தை கொடுத்த தேவன். அல்லேலூயா. அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சுகத்தை உண்டாக்குகிறார். அதனால் தான் யோபு இங்கே சொல்லுகிறார், அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். நம்முடைய சித்தத்தின்படி செய்யறதுக்கு அவர் மனுஷன். நீ கேட்டதெல்லாம் அவர் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு அவர் மனுஷன் இல்லை. முதல்ல உன்னுடைய விசுவாச அளவை அவர் பார்த்து, நீ மெய்யாகவே தேவனுக்கு உண்மையா இருக்கிறாயா, உன் இருதயம் உண்மையுள்ளதா இருக்கிறதா, அதையெல்லாம் அவர் பார்க்கிறார். மனுஷனும் முகத்தை பார்க்கிறார், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அதனால அவர் இருதயத்திலே காணப்படக்கூடிய அந்த விசுவாச அளவுக்கு, அந்த அளவுக்கு தான் அவர் பதில் கொடுப்பார். இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்றால் அங்கே இருதயத்துல விசுவாச அளவு சரியில்லை. அந்த அளவு வரும்பொழுது பரிசுத்த தேவன் நிச்சயமாக பதில் கொடுப்பார். என் இருதயத்தை தேவ சமூகத்திலே நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவர் சொன்னார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணுவேன். அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் என்று சங்கீதம் 147:3 அதைத்தான் நாம் முதலாவது பார்த்தோம். இருதயம் நொறுக்கப்பட்டவர்களுக்கு குணத்தை உண்டாக்குகிறவர், அவர்கள் காயங்களை கட்டுகிற தேவன். பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகவும் 6வது அதிகாரம் 31வது வசனம், எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடித்த பின்பு தாவீதின் மகன் சாலமோன் நெடு முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே ஜெபிக்கின்ற பொழுது, தன் ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திலே அவன் சொன்ன ஒரு வார்த்தை 2 நாளாகவும் 6:31. 2 நாளாகவும் 6:31. தேவரீர் ஒருவரே மனு புத்திரரின் இருதயத்தை
படிங்க. எத்தனாவது வசனம் அது? அதுதான் படிங்க. தேவரீர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவரானதால். நல்ல கவனிங்க. உன் இருதயத்தை அறிந்தவர் யார்? யோபின் மனைவி யோபின் இருதயத்தை அறிந்திருந்தாளா? இல்லையே. தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னாலே. 10 பிள்ளைகளை பெற்றவள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மறுபடியும் சொல்றேன், வாலிப பிள்ளைகள் ஜாக்கிரதை. 10 பிள்ளைகளை பெற்ற குடும்பத்தில் படக்கூடிய பாடு பாருங்க. பைபிள்ல செத்து போன்னு சொல்றாப்புல ஒரு கஷ்டம் வந்தா, இது நாட் ஒன்லி மனைவிக்கு மட்டும் இல்ல, கணவன். அப்படிதான் இன்றைக்கு சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உன் இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன். உன் கஷ்டம் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். என் கஷ்டம் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. உன்னுடைய கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும். வசனம் சொல்லுகிறது, தேவரீர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவரானதால். அவர் ஒருவர் தான் உன் இருதயத்தை அறிந்தவர். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தையும் அறிந்த தேவன். அடுத்து சொல்லுகிறது, நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து. அவர் அப்படித்தான் பலன் அளிப்பார். அவனவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே, ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அறிந்திருக்கிற தேவன். அவனவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலன் அளிக்கிற தேவன். நிச்சயமாக நமக்கு பலன் அளிக்கிறவர். அவர் உன் இருதயத்தின் காயங்களை கட்டுகிறவர், உன் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவர். சங்கீதம் 31:24 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். எத்தனை பேர் கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்கள்? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் எத்தனை பேர் இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள்? அந்த காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பரிசுத்த தேவன் சொல்லுகிறார், சோர்ந்து போகாதே, திடமனதாயிரு, தைரியமா இரு, நீ கர்த்தருக்குள் திடமனதாயிரு. ஏனென்றால் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உன் இருதயத்தை தேவன் ஸ்திரப்படுத்துவார். நீ திடமனதாயிரு, விழுந்து போகாத, திடமனதாயிரு, திடமனதாயிரு. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு, திடமனதாயிரு. பரிசுத்த தேவனுக்கு காத்திரு. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ஏசாயா 40வது அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் சத்தமா படிக்க பார்ப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, புது பலன் அடைந்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. என்ன பலன்? என்ன பலன்? என்ன பலன்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. என்ன பலன்? கழுகுகளைப் போல செட்டைகளை எங்க எழும்புவார்கள்? செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் போட்டிருக்கா. செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அடுத்து என்ன போட்டிருக்கு? அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை, இளைப்பு அடைவதும் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு காணப்பட்ட பலன் புதிய பலன். அல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு குறிக்கப்பட்டதை நிறைவேற்றுவார் என்று சொன்ன யோபு, தேவரீர் என்னை நீர் கொன்று போட்டாலும் உம்மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்ன யோபு, தன் ஆத்மாவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்காத யோபு, இந்த பூமியிலே தூஷணமான வார்த்தைகளை அவன் கேட்டாலும் தன் நாவினால் பாவம் செய்யாமல்
தன் உதடுகளினால் பாவம் செய்யாமல், அந்த 7வது பொல்லாப்புக்கு தன்னை ஒப்புக் கொடுக்காமல், தன் ஆத்துமாவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்காமல் நித்திய ஜீவனுக்கு நேராக திருப்பின யோபு. ஹல்லேலூயா. தன் ஜீவனை நஷ்டப்படுத்தாத யோபு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன தேவன், யோபின் விசுவாசம் தேவன் மீது, யோபின் விசுவாசம் தேவன் மீது. பரிசுத்த தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது. யோவான் 6வது அதிகாரத்திலே, சர்வ வல்லவருக்கு மகிமை உண்டாவதாக 47வது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு முடிவு பரியந்தம் விசுவாசம் தேவன் மீது. விசுவாசத்தை காத்துக்கொண்ட யோபு, விசுவாசத்தில் மறுதலிக்காத யோபு, உபத்திரவத்தின் மத்தியிலே 6 இக்கட்டுகள் மத்தியிலும் தன் உதடுகளினால் பாவம் செய்யாத யோபு, 7வது பொல்லாப்பு, ஜீவனுக்கு நஷ்டம் உண்டாக்கக்கூடிய பொல்லாப்பு, அந்த பொல்லாப்பை அவன் செய்யாதபடிக்கு தேவன் அவனுடைய நாட்களை முன்குறித்திருக்கிறபடியினாலே அந்த 7வது பொல்லாப்பு தன்னை தொடாதபடிக்கு அவன் ஜீவனை விரும்பி, என்று நாம் 1 பேதுருவிலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று அவனுடைய விசுவாசம் இருந்தபடியினாலே அவன் தன் நாவையும் தன் வாயையும் பொல்லாப்புக்கும் கபடத்திற்கும் விலக்கி காத்துக்கொண்டான். அல்லேலூயா. அதனால் அவன் ஜீவனுக்கு நஷ்டம் உண்டாகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரித்து போவான் என்று நினைத்த அத்தனை பேருக்கு முன்பாக உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், ஏசாயா 57வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவர், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவர். நொறுங்கி போன இருதயம் உள்ளவர்களுடைய இருதயத்தை அவர் உயிர்ப்பிக்கிறவர். அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் யோபின் முகத்தை பார்த்தார். அல்லேலூயா. யோபின் முகத்தை பார்த்தார். யோபு 42வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். கடைசி 4 வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். உன் விசுவாசம் உன் உபத்திரவத்தின் நாட்களிலே, உன் இருதயம் நொறுக்கப்பட்ட நாட்களிலே உன் விசுவாச அளவு தேவனுக்கு பிரியமுள்ளதாய் காணப்பட்டால், தேவனுடைய சித்தத்தின்படி காணப்பட்டால், பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் யோபின் முகத்தை பார்த்த அவர் உன் முகத்தையும் பார்ப்பார். அல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று தாவீது சொன்னது போல, இன்றைக்கும் பரிசுத்த தேவன் உன் முகத்தை பார்க்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் உன் முகத்தை பார்க்க ஆசையாக இருக்கிறார். அவருடைய முகத்தை பார்க்க நீ ஆசையுள்ள மகளாக இருக்கிறாய். அவரை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ள வாழ்க்கையாக மாறும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன், அவர் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அதைத்தான் யோபுவுக்கும் செய்தார். அல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, யோபின் முகத்தை பார்த்தார். அது 42:9, 42:10 சொல்லுகிறது, அவர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அவர் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். அது மட்டுமல்ல, யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிறோம் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. எத்தனை ஆசீர்வாதங்கள். 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அதற்கு முன்பாக அவனுக்கு இருந்த ஆடுகள் 7000, இப்பொழுது காணப்பட்ட ஆடுகள் 14000. அதற்கு முன்பாக அவனுக்கு இருந்த ஒட்டகங்கள் 3000, இப்பொழுது இருக்கின்ற ஒட்டகங்கள் 6000. இதற்கு முன்பாக அவனுக்கு இருந்த ஏர்கள் 500, இப்பொழுது காணப்பட்ட ஏர்கள் 1000.
இதற்கு முன்பாக அவனுக்கு இருந்த கழுதைகள் 500, இப்பொழுது இருக்கக்கூடிய கழுதைகள் 1000. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். அல்லேலூயா. இது மறுபிறப்பு, இது புதிய பிறப்பு. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இது மறுபிறப்பு, இது புதிய பிறப்பு. அங்கே இந்த இடத்திலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அவன் மனைவியை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. அல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, அவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டான். நாம் வேதத்தில் பார்க்கின்றோம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்ன வார்த்தையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களில் ஒன்று, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இங்கே பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகளின் பிள்ளைகளை, அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை, 4 தலைமுறைகளை பார்த்த யோபு, பூரண வயதுள்ளவனாய் மரித்த யோபு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு மனிதன் அவன் விசுவாசம் முடிவு பரியந்தம் பலவிதமான உபத்திரவங்கள் மத்தியிலும், நொறுக்கப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலும் பரிசுத்த தேவன் மீது உறுதியுள்ள விசுவாசமாய் காணப்பட்டால் அவன் முடிவு ஜெயமுள்ள முடிவாய் காணப்படும். பரிசுத்த தேவனுடைய வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது. இன்றைக்கு அதைத்தான் நாம் இந்த யோபுவின் வாழ்க்கை மூலமாக கற்றுக்கொண்டோம். சங்கீதம் 119வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். தாவீது சொன்ன வார்த்தை, என் இருதயத்தை விசாலமாக்கும் போது, என் இருதயத்திலே பலவிதமான வேதனைகளும் கவலைகளும் அங்கலாய்ப்புகளும் குழப்பங்களும் உண்டாகும் போது நான் வேறு வழியாக ஓடமாட்டேன், உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் வேறு வழியாக, குறுக்கு வழியாக ஓடுகிறார்கள். ஆனால் தாவீது சொல்லுகிறார், என் வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்கள் வரும் பொழுது நான் கற்பனைகள் வழியாக ஓடுவேன். வழி இதுவே, வழி இதுவே என்று தேவன் எனக்கு என்ன வழியை காட்டுகிறாரோ அந்த வழியிலே ஓடுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொன்ன வார்த்தையை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை எந்த சோதனைகளும் மேற்கொள்ளாதபடிக்கு நாம் அவைகளை மேற்கொள்ள அந்த அதிகாரத்தை தேவன் மூலமாக பெற்றுக்கொள்வோம். அந்த அதிகாரத்தை தேவன் அவருடைய வார்த்தையில் வைத்திருக்கின்றார். அந்த வார்த்தையின் மீது விசுவாசத்தை வைப்போம். அவர் சொல்லும் வார்த்தைகளிலே நடக்க நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அந்த வார்த்தைகளின் மீது நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். பரிசுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா சூழ்நிலைகள் மேலும் அவர் ஜெயத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த தேவன் ஆசீர்வதிப்பார்.